अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषड्जित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं கொம்பினார் பொழில்வாய் உயிலினங்கோவிந்தன் குணம் பாடுசீர் செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்னேத்துவார்களைக் கண்ட கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவரிவரென் ஆசைகள் தீர்வனே. இந்த பாசுரத்தில் அங்கே உரைகின்ற பாகவதாள் இருக்காளே, திருக்கோட்டியூரில் உரைகின்ற பாகவதாள், அவள் நம்பனா இருக்கக்கூடிய நரசிங்கனை ஏற்றக்கூடியவா. அந்த நரசிங்கனை ஏற்றக்கூடிய அந்த பாகவதாளை சேவித்தாலே அவள் தான் எம்பிரானுடைய சின்னம். எம்பிரானுடைய சின்னம்னா எம்பிரானை நேர பார்க்குற மாதிரி, எம்பிரானை நேர பார்க்குற மாதிரி எம்பெருமானை பார்க்கணும்னு விழையக்கூடியவா. அந்த பாகவதாளை பார்த்தாலே அவளே எம்பிரான் தன சின்னம் அப்படின்னு நம்ம ஆசை, எம்பெருமானை பார்த்த ஆசை தீர்ந்து போயிடும் அப்படின்னு பாகவதாளுடைய பெருமை சொல்லும். கீழே 6ஆம் பாட்டு முதல் கொண்டு 5 பாட்டு வரையில் அபாகவதாளை நிந்தித்தார். அவள்லாம் லோகத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. 6ஆம் பாட்டு முதல் கொண்டு உத்தரார்த்தத்தில் பரமை காந்திகளாக இருக்கக்கூடிய பாகவதாள் லோகத்துக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், முதல்ல நரசிம்மனை ஏற்றக்கூடிய அந்த பாகவதாளுடைய பாதம் பட்டுதுன்னா இந்த உலகமே பவித்திரமாகுது அப்படின்னு சொன்னார் 6ஆம் பாட்டு. 2ஆவதாக 7ஆம் பாட்டில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, அந்த பாகவதாள் இருக்கிற ஊரில் இருக்கிற சாமானிய மனுஷர்கள்லாம் கூட பெரும் பாக்கியம் பண்ணவர்கள் அப்படின்னு. முதல்ல உலகம் பவித்திரமாக இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த பாட்டில் அந்த பாகவதாளால் அவள் இருக்கிற ஊரில் வசிக்கக்கூடிய சாமானிய மனுஷர்கள்லாம் கூட பெரிய பாக்கியம் பண்ணவர்கள் அப்படின்னு. 3ஆவதாக பாசுரமாக இருக்கக்கூடிய அந்த 8ஆம் பாசுரத்தில் இப்படி கோவிந்தனை பாடக்கூடிய பாகவதாள் இருக்காளே, அந்த பாகவதாள் ஊரில் அந்த உலகம் புண்ணியமாகுது, பவித்திரமாகுது. அவளோட கூட ஊரில் வசிக்கக்கூடியவாள்லாம் பெரும் பாக்கியம் பண்ணவாளாரா. இந்த பாட்டில் அவள் வசிக்கிற ஊரில் திருடணும்னு எண்ணம் இருக்கிறவர்களுக்கு கூட வெளியெல்லாம் திருடிண்டு வராளே, அப்படி ராட்சசாள் பயிரெலாம் ராத்திரி வேளையில் வந்து அறுத்துண்டு போயிடுறாளே, திருடிண்டு போயிடுறாளே, அந்த திருடாளுக்கு கூட இது அந்த திருட எண்ணம் வராது, திருட்ட எண்ணம் வராது இந்த ஊரில் பாகவதாள் இருக்கிற ஊரில் வந்த உடனே. அதாவது பூர்வ பாசுரத்தில் பாகவதாள் இருக்கிறதுனால அந்த ஊரில் வசிக்கக்கூடியவாள்லாம் பெரும் பாக்கியம் பண்ணுவான். இந்த பாசுரத்தில் அந்த பாகவதாள் அங்கே வசிக்கிறதுனால, அந்த பெருமாளை தொழுதேற்றி வசிக்கிறதுனால, அந்த ஊருக்கு வர திருடனுக்கு கூட அந்த ஊர் வந்த உடனே, அந்த ஊரை மிதித்த உடனே திருடனுன்ற எண்ணம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். உலகம் பவித்திரமாகுதுன்னு முதல்ல சொன்னார். 2ஆவது அவளோட வசிக்கிறவா பெரும் பாக்கியம் பண்ணுவான்னார். 3ஆவது வெளியிலேந்து வர திருடனுக்கு கூட திருடணுன்ற எண்ணம் இருக்காது அப்படின்னு அந்த பாகவதாளுடைய பெருமை சொன்னார். இந்த பாட்டில் அந்த பாகவதாள் வேற இல்லை, எம்பெருமான் வேற இல்லை. அந்த பாகவதாளை சேவித்தாலே எம்பெருமானை சேவித்த இது நமக்கு மன திருப்தி வரும் அப்படின்னு இந்த வாசகத்தை சொல்கிறார். எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஊர் முதல்ல எப்படி இருக்குது, அதான் முதல்ல அந்த ஊர் பாகவதாளை புகழற. அதுக்கப்புறம் அந்த பாகவதாள் எல்லா பாட்டிலையுமே
புகழ்ந்துட்டு வரைச்சே இந்த பாட்டில் என்ன பெருமை சொல்கிறார் அப்படின்னா, கொம்பினார் பொழில் வாய் குழினங்கோவிந்தன் குணம் பாடுசீர். கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசீர். அதாவது நிறைய மரங்கள் இருக்குது, சோலைகள் இருக்குது. அந்த சோலையில் களையில் உட்காந்துண்டு குயில் கூட்டங்கள்லாம் பாடுறது, அது கோவிந்தனை பாடுறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது குயில்கள் கூவுறது எம்பெருமானை பாடுற மாதிரி இருக்குது. அப்படி வளமான ஊர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன, அவர் உள்ளர்த்தம் என்ன வச்சு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கொம்பினார் பொழில் வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர். சீர்னா கல்யாண குணம். கொம்பு அப்படின்னா ஒரு மரம் இருக்குதுன்னா, மரம் சில மரம் நேராக வளரும் ஒன்றா அப்படியே. சில மரங்கள்லாம் நிறைய களை விட்டு மரம். இப்போ பனை மரம் தென்னை மரமெல்லாம் நேராக ஒன்றே அப்படியே வளர்ந்துட்டு போகும். அதே மற்ற மரங்கள்லாம் மாமரம் அதெல்லாம் வச்சு நிறைய களை விட்டு, அதான் அந்த கிளைகளை சொல்கிறது. கொம்பினார், கொம்புன்னா கிளை, அந்த கிளைகள் நிறைந்தன்னு அர்த்தம். கிளைன்னா என்ன அர்த்தம், ஷாக்கா, ஷாக்கைன்னு அர்த்தம். கிளைக்கு ஷாக்கைன்னு அர்த்தம். அதாவது வேதங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா பல சாக்கைகள் நிறைந்தது வேதம். இந்த கொம்பினார் அப்படின்றது என்னன்னா சாக்கைகள் நிறைந்த, கிளைகள் நிறைந்த அப்படின்னா வேதத்தில் பல கிளைகள் இருக்குது. முதல்ல 4 வேதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேதத்துலேயும் நிறைய சாக்கை இருக்குது. இப்போ யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு சாக்கை பிரியது. இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்திலே கூட காண்டம், அப்புறம் ஷாக்கைன்னு ஒரு பாகம், ஆரண்யகம்னு ஒரு பாகம், காட்டகம்னு ஒரு பாகம், இப்படி பல பிரிவுகள் இருக்குது. சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகம். சாமவேதம் 1000 சாக்கைகள் கொண்டது. அதை ஒத்ததாக இருக்கக்கூடிய திராவிட வேதம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னு சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம், சகஸ்ர சாகைகள் கொண்ட சாமவேதத்துக்கு ஒப்பானது இது அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாமவேத அந்த மாதிரி இருக்குது. ருக்வேதம் 100 சாக்கைகள் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் இருக்குதா இல்லையான்றது அது வேறு விஷயம். ஆனால் அப்படி பல சாக்கைகள் கொண்டதாக இருக்குது. அதில் எப்படி அந்த கொம்பினார் பொழில் வாய் அப்படிப்பட்டதான அந்த பொழில்னா சாதாரணமாக பூங்கா, தோட்டம், அது இது தோட்டம் துறவு அப்படின்னு அர்த்தம். இந்த வேத சாக்கை இருக்கு, இந்த வேத சாக்கைகள்லாம் ஒரு பொழிலை போன்றது. ஏன்னா அந்த பொழில்களில் அதான் இந்த தோட்டத்தெல்லாம் என்ன இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய பலன்கள் கிடைக்கும். புஷ்பம், பழம், காய், கனி எல்லாம் கிடைக்கும். அதனால் அது நமக்கு பலன் தரா போல் வேதத்தில் எல்லாம் இருக்குது. எல்லா பலன்களும் வேதத்தில் இருக்குது. கடைசியாக பிரம்மத்தை அடையிறக்கூடிய பலனும் இருக்குது. ஆத்மா உஜ்ஜீவன பலனும், இந்த சரீரம் உஜ்ஜீவனத்துக்கு உண்டான காரியங்களும் இருக்குது. அந்த பலன்கள்லாம் பெரும்படியாகவும் வேதம் ஓதுறது. அதுக்கப்புறம் ஆத்மா உஜ்ஜீவனத்துக்காகவும் ஓதுறது. அதனால் ஒரு பொழிலில் போனால், ஒரு பூங்கா, அந்த மாதிரி பூங்கான்றது இல்லை, அதான் பெரிய ஒரு தோட்டம் துறவு இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படி நமக்கு இது இருக்கும், அதுபோல் பல சாக்கைகளுடைய இது இருக்குது. அதை என்ன பண்ணுறான்னா அந்த தோட்டம், அந்த சாக்கைகளுடைய மரத்தில் குயிலெலாம் உட்காந்து பாடுறது. குயில் ஒன்றும் இல்லை, குயில் இனம், குயில் கூட்டமே பாடுறது அப்படின்னு சொன்னார். அதை போல் இந்த இடத்துல என்னென்னா அந்த வேத சாக்கைகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேத சாக்கையில் இருக்கா. பல பேர் பல சாக்கைகளை அத்தியனம் பண்ணுறவாளாக இருக்கா. அவள்லாம் திருக்கோட்டியில் இருக்கிற பாகவத்தாள்லாம் பல சாக்கைகள் அத்தியனம் பண்ணுறவாளாக இருக்கா, பல சாக்கைகளை சேர்ந்தவாளாக இருக்கா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேதம், ஒருத்தர் ருக்வேதம், ஒருத்தர் யஜுர்வேதம், ஒருத்தர் சாமவேதம்,
இப்படி ஆன மாதிரி இருக்கா. அதனால் அவள்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த வேதத்தை ஓதுறா. குயில் ஒன்றுத்துக்கு தான் பக்ஷியிலேயே நல்ல கானத்தோடு பாடக்கூடியது, அதாவது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது குயில் கூவுறது தான். மற்ற பட்சிக்கெல்லாம் அந்த இது இல்லை. அதனால் இந்த வேதத்தை ஓதுறவாளை இங்கே குயிலாக வர்ணிச்சிருக்குது. ஏன்னா அந்த வேத கானம் வேத கோஷம் இருக்குதே அது அவ்வளவு இனிமையானது. அதனால் இதை குயிலாக இங்கே வர்ணிச்சிருக்கா. ஆண்டாள் கூட சொல்லச்சே மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொல்கிறான். அதனால் குயில்னு சொல்கிறது இந்த பாகவதாள் ஆச்சாரியாள்லாம் இருக்காளே அவள் எப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவத்தன் பரமாக இருக்கக்கூடிய வேதாட்சராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி, எல்லாம் ஹரிநாமங்கள் தான். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமுமே ஹரிநாமத்தை தான் சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல என்னென்னா அதை குயிலாக சொல்கிறேன். குயிலினம் அந்த பல சாகைகளை சேர்ந்த மகான்களாக இருக்கக்கூடிய பரமைகாந்திகள் என்ன பண்ணுறார், அந்த சாக்கைகள்லாம் ஓதுறா. அந்த ஓதுறதுனால அது என்ன சொல்கிறது, கோவிந்தன் குணம் பாடுஷீர், வேதாட்சரம் மொத்தமே எம்பெருமானுடைய திருநாமங்களை தான் ஓதுறது. அப்போ எம்பெருமானுடைய திருநாமன்றது என்ன, ஒவ்வொரு திருநாமம் ஒவ்வொரு குணத்தை காண்பிக்கிறது. அப்போ அந்த குணகீர்த்தனம். அதனால் கோவிந்தன் குணம் பாடுஷீர், அங்கே இருக்கக்கூடிய பரமை காஞ்சிகளாக இருக்கவா வேதத்தை ஓதரா. அதுவும் ஒரு வேதம் இல்லை, பல சாக்கைகள் கொண்டது. குயில் இனம்னு சொல்கிறது. குயில் அங்கே கூட ஆண்டாளாக தான் சொன்னான், மாதவி பந்தல்மே பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் அப்படின்னு. அது ஒத்த ரெண்டு பேர் இல்லை, குயில் அப்படியே கூட்டமாக கூவுறதுன்னு சொன்னான். அந்த மாதிரி இங்கேயும் குயில் இனம் அப்படின்னு சொன்னேன். குயில் இனம்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு ஆற்றுல பெரியவர் அத்தியனம் பண்ணார், அவர் வயசு 90 ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் பிள்ளைக்கு 70 வயசு ஆச்சு. அவர் ஏதோ உபயுக்தமாக அத்தியனம் பண்ணார். அவர் சலக்ஷணாந்த அத்தியனம் பண்ணார், இவர் அத்தியனம் பண்ணார். பேரன் 40 வயசு ஆகுது, அவர் உபயுக்தமாக தான் அத்தியனம் பண்ணார். அதுக்கு கீழே இருக்க கொள்ளு பேரை 20 வயசு 5 வயசு ஆகுது, அவன் அத்தியனமே பண்ணலை அப்படின்னு இல்லை. புரியுதா? இப்போ கூட நம்ம ஆத்தெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், எங்கள் தாத்தாவெல்லாம் ஒரு காலத்தில் அத்தியனம் பண்ணியிருந்தவா தான் எங்கள் தாத்தாவுக்கு அப்பாவெல்லாம், அவள்லாம் கிராமத்தில் இருந்தாள். இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், அது வாசனையே தெரியாது, சந்தியாவந்தனம் கூட பண்ணுறதுக்கு அந்த தெரியாது. அப்படி அந்த மாதிரி இல்லை அங்கே இருக்கிறவெல்லாம். குயில் இனம், அந்த இனமே அவர்கள் கூட்டம் மொத்தமே, அப்பா பிள்ளை பேரன் மாப்பிள்ளை மச்சினை யாராக இருந்தாலும் சரி, அவள் எல்லாருமே அத்தியனப்படாள். அவள் எல்லாரும் அந்த வேதத்தை எப்பவும் ஓதிட்டு இருக்கா. குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுஷீர். அதனால் திருக்கோட்டியூர் எப்படி இருக்குதுன்னா, பல சாக்கைகள் கொண்ட வேதங்களை ஓதக்கூடிய மகான்கள் நிறைந்த ஊராக இருந்துருக்கு. ஒன்று, செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர். செம்பொனார் மதில் சூழ், இந்த திருக்கோட்டியூர் எப்படி இருக்குது, செம்பொன், அதாவது செம்பொன் மதில்களால் சூழப்பட்டதாக இருக்குது, காக்கப்பட்டதாக இருக்குது. செம்பொன் மதில்களால் காக்கப்பட்டதாக இருக்குது, அரண் காக்கப்பட்டிருக்கு. மதில்னா என்ன அர்த்தம், அரண் சுற்றி. அப்படின்னா செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர், அது அந்த திருக்கோட்டியூரில் என்ன இருக்குது, செழுங்கழனி இருக்குது. அந்த திருக்கோட்டியூர் பிரதேசம் மொத்தம் செம்பொன் மதில்களால் சூழப்பட்டிருக்குது. செம்பொன் மதில்களால் சூழப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன குறிக்கிறதுன்னா,
அந்த ராஜா வந்து செழுமையாக அந்த தேசத்தை பிரதேசத்தை ரட்சிக்கிறான், ஆள்றான் அப்படின்னு அர்த்தம். ஆர்ஜவமாக ஆள்றான் ருஜு மார்க்கத்தில். செம்போனார் மதில் சூழ், அதனால் அவன் ருஜு மார்க்கமாக ஆளக்கூடியவனாக இருக்கான். அதுதான் செம்பொன் ஆர் மதில் சூழ் அப்படின்னு சொல்கிறது. எல்லாரும் விரும்பத்தக்க வகையில் செழுமையாக ருஜு மார்க்கமாக இன்னார் இணையார்னு அப்படிலாம் இல்லாத, பக்ஷபாதமெல்லாம் இல்லாமல், தவறுதெல்லாம் இல்லாமல் அப்படி ஆளக்கூடியவன். சரி, அந்த ஊரில் ராஜா நன்னா இருக்கான். ராஜா நன்னா இருந்தால் பிரஜையும், ராஜா நன்னா காப்பாற்றினான்னா பிரஜையும் நன்னா தான் இருக்க போகிறான். அதனால் செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர். கழனி அப்படின்னா வயல்கள். கழனின்றது வயலை குறிக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறவாள்லாம், அதாவது ஒரு சாஸ்திரத்தில் க்ஷேத்திரம் பீஜம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்கிறது. ஒருத்தர் ஒரு ஜனிக்கிறா ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் க்ஷேத்திரம் பீஜம் அப்படின்னு. க்ஷேத்திரம்ன்றது புருஷனுடைய ரேத்தஸை சொல்கிறது. அது பீஜம்ன்றது புருஷனுடைய ரேத்தஸை சொல்கிறது. பீஜத்துக்கு காரணம் புருஷன். அது கர்ப்பத்தில் தங்கி அது உருவாகிறது க்ஷேத்திரம், தாயாருடைய கர்ப்பம். அதனால் தாயார் அது வந்து க்ஷேத்திரம்னு பேர். அங்கே தான் வந்து அந்த ரேத்தஸாகப்பட்டது அந்த கர்ப்பப்பையில் அது வளர்றது. அதனால் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த கர்ப்பப்பை, அதுதான் க்ஷேத்திரம். இப்போ செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனி அப்படின்றது அந்த ஊரினுடைய க்ஷேத்திரத்தினுடைய பெருமை சொல்கிறது. செம்பொனார் மதில் சூழ்ன்றது அந்த ஆள்ற ராஜாவை சொல்லிட்டு, செழுங்கழனி அப்படின்னு சொல்கிறது நல்ல க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் பதிவிரதா சிரோமணிகள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்கிறது. க்ஷேத்திரம்ன்றது இவாளை குறிக்கிறது. யார்? ஸ்திரீயை குறிக்கிறது. அவள்லாம் பதிவிரதா சிரோமணிகளாக இருக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர். இந்த பாசுரத்தில் வருஷலாக எல்லா பாசுரத்துலேயும் பாகவதாவுடைய பெருமையை சொன்னார், அவள் சிஷ்ய வர்க்கத்தினுடைய பெருமையை சொன்னார். அதை சொன்னார். இப்படி சொல்லிட்டு வரச்சே இப்போ என்னன்னா, இந்த பாசுரத்தில் ஒரு சேர 3 பேரை சொல்லிட்டேன். முதல்ல யார் அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் இருக்கணும், அது அவள் நிறைஞ்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நீதி நெறி தவறாமல் இருக்கக்கூடிய அரசன் இருக்கான்னு சொன்னார். அப்படியும் அதுக்கப்புறம் கற்புடைய மங்கைகள்லாம் இருக்கா, ஸ்திரீகள்லாம் இருக்கா அப்படின்னு. அதனால தான் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு ஆண்டாளும் சாய்க்கிறார். 3 மாறி எதுக்காக மழையெல்லாம் மாதம் பொழியுது அப்படின்னா, வேதம் ஓதுற அந்தணருக்கு, அந்த வேதம் ஓதுற அந்தணர்கள் இருக்கிறதுனால அவளுடைய அந்த தப்போ பலத்தினால ராஜா வந்து நீதி நெறி தவறாமல் ஆள்றான். அதனால் வேதம் ஓதுற அந்தணருக்கு ஒரு மழை, நீதி நெறி தவறாமல் ஆள்ற அரசனுக்கு ஒரு மழை அப்படின்னு. இப்போ நீதி நெறி தவறாமல் அரசன் ஆள்றதுனால அந்த இடத்துல யாருமே தப்பு பண்ணுறதில்லை. அதனால் பதிவிரதா சிரோமணிகள் அந்த ஊரில் நிறைஞ்சி இருக்கா, எல்லாரும் பதிவிரதா சிரோமணிகளாகவே இருக்கா. அப்படி அவளுக்காக ஒரு மழை, கற்புடைய மங்கைக்கு ஒரு மழை அப்படின்னு 3 மழை. அந்த 3 பேருமே அந்த ஊரில் நன்னா இருக்கா அப்படின்னு இந்த பாசுரத்தினால சொல்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த இடத்துல வேதம் ஓதுறாளோ அந்த இடத்துல அந்த வேதத்தினுடைய சாநித்தியத்தினால அரசன் நன்னா ஆளுவான். அரசன்றவன் யார்? ரக்ஷகன். அது பெருமாள் தான் சர்வ ரக்ஷகன். அவனுடைய ஏகதேச அம்சம் பொருந்தினவன் ராஜா. அவன் நாட்டை ஆள்றான். எந்த இடத்துல பெருமாளுடைய சாநித்தியம் இருக்கும்? வேதம் ஓதுற இடத்துல பெருமாளுடைய சாநித்தியம் இருக்கும். இந்த மாதிரி வேதம் ஓதுறவா இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய சாநித்தியத்தினால அந்த ராஜாவுக்கு
ஏகதேச அம்சத்தில் அவன் ராஜாவாக இருக்கானோ இல்லை ரக்ஷகனாக அவன் சர்வ ரக்ஷகன் கீழே இவன் வந்து இந்த பிரதேசத்தை ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கானோ இல்லை அவனுடைய அருள் பெற்று அதனால் அந்த இடத்துல பெருமாளுடைய இது அனுகிரகம் அவனுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அவன் வந்து என்ன இது பண்ணுறான். இப்போல்லாம் எங்கேயும் வேதமெல்லாம் ஓதுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் அரசனாக இருக்கக்கூடியதான் நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் தாறுமாறான மனோபாவம்லாம் வருது. சரியாக ஆள முடியாத போகிறது, இல்லை அரசனுக்கு பணியாத போகிறான் அவன். அதனால் அரசனுக்கு சரியாக ராஜ்ய பரிபாலனை பண்ண முடியல. ஏன்? வேத பலம் இல்லை, மந்திர பலம் இல்லை. அதனால் முதல்ல மந்திர பலம் வேதத்தினுடைய பலம். அதனால்தான் கொம்பினார் நிறைய சாக்கைகள் உள்ள வேதங்கள் அவள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக அப்படியே ஓதரா அப்படின்னு சொன்னான். அதனால் அந்த ராஜாவுக்கு அவ்வளோ. அப்படி ராஜா வந்து நீதி நெறி தவறாமல் எல்லாம் நன்னா ஆண்டான்னா யாருமே தப்பு பண்ண போகிறதில்லை. எப்போ தப்பு பண்ண போகிறான்? அவனுக்கு தேவைகள் நிறைவேறாத போது தான் அவன் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜா நன்னா ரட்சிச்சுட்டான்னா அவனுடைய தேவை பூர்த்தி ஆகி போகிறது. ஏன் அவன் தப்பு பண்ண போகிறான்? அதனால் தப்பு பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இது பதிவிரதையாக இருக்கணும்னு நினச்சா கூட பலாத்காரமாக எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி யாரும் தப்பு தண்டாக்கே போகிறது கிடையாது. அதனால் ஸ்திரீகள்லாம் எல்லாம் பதிவிரதா சிரோமணிகளாக இருக்கா. இந்த 3 விஷயத்தையும் கொண்ட திருக்கோட்டியூர் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்னார். கொம்பினார் பொழில் வாய் குயிலினங்கோவிந்தன் குணம் பாடுசீர் செம்பொனார் மதில் சூழ் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர். செம்பொனார் மதில் சூழ்ன்றது ராஜா விஷயம். செழுங்கழனி உடை, செழுங்கழனி இருக்கிறதுன்னு சொல்கிறது அந்த பதிவிரதா சிரோமணிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் அவள்லாம் என்ன பண்ணுறா? நம்பத்தக்கவனாக இருக்கான். எம்பெருமான் ஒத்தன்தான் நம்பத்தக்கவன். அந்த நம்பத்தக்கவனாக இருக்கான் அப்படின்றத எந்த அவதாரத்தில் அவன் காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால் நிருசிம்ம அவதாரத்தில் தான் காமிக்கிறான். அதாவது எங்கே இருக்கான் அவன் பையன் அப்படின்னு கேட்ட உடனே எங்கும் இருக்கான் அப்படின்னு சொன்னான். எங்கே இருக்கான்னு பையன் கேட்ட உடனே, அதாவது உன்னுடைய ஹரி எங்கே இருக்கான்னு அந்த பிள்ளையாக இருக்கக்கூடிய பிரகலாதன் இரண்யகசிபு கேட்ட உடனே எங்கும் இருக்கான்னு அவன் சொன்னான். எங்குன்றதுக்கு எங்கும்னு போட்டுனான், ஒரு உண்மை போட்டான். அதனால் எங்கு மூலன் கண்ணன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ஸ்தம்பத்தில் இருக்கானா? இங்கே இல்லை, எனக்கு நன்னா தெரியும், நானே கட்டின தூண். இங்கே இல்லை யாழ், இங்கே கட்டாயம் இல்லை, நானே கட்டின தூண் அப்படின்னு இரணியன் தூண் உடைப்ப. அதனால் இங்கே இல்லையா, நான் இதில் தட்டுறேன், உன் அரி எப்படி இருந்துடுறான் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறேன்னு தட்டினான். ஆனால் அங்கேருந்து பெருமாள் வந்தார். அந்த பிரகலாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிச்சார். பிரகலாதன் வார்த்தையை மாத்திரம் மெய்ப்பிக்கலை, பிரம்மா வரம் கொடுத்தார். பிரம்மான்றவன் யார்? பெருமாளால் சிருஷ்டிகர்த்தாவாக ஏற்பட்டுக்கூடிய அதிசயவான். அப்போ அவர் வரம் கொடுத்துருக்கார். பகலில் கூடாது, ராத்திரியில் கூடாது, இதுவாக கூடாது, ஆயுதத்தால் கூடாது, மனுஷனால் கூடாது, மிருகத்தால் கூடாது, எல்லாத்துக்கும் அவர் சர்தான்னு சொல்லிட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வார்த்தையை மெய்ப்பிச்சார். அதாவது பக்தாள் என்ன சொல்கிறாளோ அத்தை மெய்ப்பிக்கக்கூடியவன், நம்பக்கூடியவன், நம்ப தகுந்தவன். அப்படிப்பட்ட நம்பனை நரசிங்கனை நவிநேத்துவார்களை கண்ட கால். அப்படி நம்பனா இருக்கக்கூடிய நரசிங்கன் இருக்கானே, அந்த ஊரில் நிருசிம்மன் எழுதுருக்கேன். நரசிம்மனை ஏற்றக்கூடியவாள். அதான் அவர்களை கண்ட கால், அவர்களை பார்த்தாக்கா அவளை தான் எம்பிரான் சின்னம். எம்பிரான் சின்னம்னா என்ன? எப்படி பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பிரான் பெருமாள் இங்கே இதில் வரானோ, அர்ச்சாவதாரத்தில் நாம் பண்ணின விக்கிரகத்தில் வந்து சேர்றானோ, சேவை சாய்க்கிறானோ, அதே போல் அந்த எம்பிரான் எப்படி இருக்கான்? இந்த பாகவத ரூபத்தில் இருக்கான். எப்படி இந்த கோவிலில் நாம் பிரதிஷ்டை பண்ண, கோவிலில் அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற அந்த அர்ச்ச திருமேனி இருக்க, அது எம்பிரான் உருவு தானே அது. அதே மாதிரி தான் இந்த பாகவதாலும் எம்பிரான் உருவு. இந்த மாதிரி அஹோராத்திரம் வேதத்தை ஓதிண்டு, வேதத்தில் சொன்ன கர்மாக்கள்லாம் பண்ணிண்டு, எல்லாம் கர்மாக்கள் பண்ணுறான்னா எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணிண்டு இருக்கக்கூடிய மகான்கள்
எம்பிரான் தன சின்னங்கள் இவர் இவர் என்றாசைகள் தீர்வனே. இவர் எம்பெருமான் சின்னம்தான், இவர் எம்பெருமான் சின்னங்கள் தான் அப்படின்னு ஆசைகள் தீர்வன். என்னுடைய ஆசைப்பட்டிருந்த பெருமாளை சேவிக்கிறத இங்கேயே இவாளை சேவித்து என்னுடைய ஆசை தீர்ந்து போச்சு, பெருமாளை சேவிச்சுட்டேன் அப்படின்னு. அதனால்தான் பாகவதாளுக்கு பெருமாளை காட்டிலும் ஏத்தம்னு சொல்கிறது தர்சனாதேவ சாதவஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நக்கி அம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயாக தே புனந்திருக்காலேன தர்சனாதேவ சாதவஹா. தீர்த்தங்கள் அப்புமயமாக இருக்கிற தீர்த்தங்கள், தீர்த்த சொருப்பியாக பெருமாள் இருக்கான். அப்புறம் சிலாமயமாக பெருமாள் இருக்கானே, இதெல்லாம் ஒரு கால விசேஷத்தில் பெருமாள் சேவிச்சா பலன் தரும். ஆனால் தர்சனாதேவ சாதவாக அந்த சாதுக்கள் இருக்காளே, அவள்லாம் பார்த்த மாத்திரத்தினால உடனே நமக்கு நாம் அவளால் பலன் பெறுவோம், பவித்திரமாக நாமெல்லாம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாபங்கள்லாம் போய் நாம் சுத்தனாக ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அவள் என்ன பண்ணுறா, தங்களுடைய இதில் தியானத்தில் பெருமாள் இது பண்ணி அவளுடைய உள்ளமாம் கோயிலில் அந்த பெருமாள் நன்னா குடிகொண்டு பிரகாசிக்கிறார். அதனால் அவளை சேவித்த உடனேவே நமக்கு இதுவாகிடும். அதனால்தான் பாகவத பெருமாள் ரொம்ப விசேஷம். பெருமாளை காட்டிலும் பகவானை காட்டிலும் பாகவதாள் விசேஷம். அதனால் இந்த திருக்கோட்டியூரில் நம்பனை நரசிங்கனை ஏற்றக்கூடிய பாகவதாளை இந்த இடத்துல இந்த பாட்டில் என்ன சொன்னார், பாகவதாளை சேவித்தாலே அது பெருமாளை சேவித்தா மாதிரி ஆறுது அப்படின்னு இந்த பெருமையை சொன்னார். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உறவே நமாதிவன்ஷடவோபாதி மொழிவல்யான் பஜனிஷன் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.